ஐயோ என் ராசாத்தியே போயிட்டியே. நான் பெத்த மவளே போயிட்டியே. என் செல்லக்கண்ணே போயிட்டியே. என்னமோ தேர்தல ஜெயிச்சு புட்டா பாலத்தை கட்டிவிடும் சொன்னீங்க. உங்களை நம்பி நாங்களும் ஓட்டு போட்டோம், ஜெயிச்சு புட்டீங்க. ஆமா, எங்க பாலத்தை கட்டினீங்க? வழக்கமா ஓட்டு கேட்கிறவங்க சொல்றதான் இவங்களும் சொன்னாங்க. நம்புறது நம்ப முட்டாள்தன் ஐயா. என்னதான் படிச்சிருந்தாலும் சின்ன பசங்க தான். இத பாருங்க, சங்கர்லிங்கம் என்னதான் நல்லவரோ கெட்டவரோ அடுப்பு பகுஞ்சது அவராலதான். ஆமா ஆமா. சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்திருக்கலாம். நீங்க எல்லாம் ஆத்திரத்துல அவசரப்பட்டு பேசுறீங்க. இப்ப நாம அனுபவிக்கிறது ஏற்பட்ட வறுமை இல்ல, ஏற்படுத்தப்பட்ட வறுமை. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. எவ்வளவு நாளைக்குப்பா பொறுத்துக்கிறது? வேட்டி கிடைக்கும் ஆசைப்பட்டான ஒருத்தன் கடைசியில அவன் அண்ணா கவுத்துக்கு ஆபத்து வந்தான். அந்த மாதிரி கதையால இருக்கு. போது நிறுத்துங்க. பிள்ளை பெத்துக்கிறதுனா 10 மாசம் சுமந்துதான் ஆகணும். மறுபடியும் போய் அந்த வெறி நாய்கிட்ட அடிமைங்களா வாழறதை விட சுதந்திரமா செத்து போலாம். நீங்க உங்க கஷ்டத்தை எல்லாம் சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். நான் ஒரு முடிவு சொல்றேன், அதை நீங்க ஒத்துக்குங்க. சொல்லுங்க, நல்லதா இருந்தா ஏத்துக்குவோம். பாலத்தை கட்டுறோம், எல்லாரும் சேர்ந்து கட்டுறோம். என்ன சொல்றீங்க? சரிதான். ஊர்ல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. பாலம் கட்ட பணத்துக்கு எங்கப்பா போறது? நாம பஞ்சத்துக்காண்டி பரம்பரை ஆண்டிங்க இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற பலத்தை வச்சு பாலத்தை கட்ட ஆரம்பிப்போம். அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேகரிப்போம். என் முடிவை நான் சொல்லிட்டேன், உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. இந்தாப்பா, நம்ம வீட்டுல இருந்த எல்லா எரும மாட்டையும் வித்துட்டு சொக்கி. இந்தா நீ போய் கட்டு. என்னையா இது? வெறும் பாலம் இல்ல, உங்க முதலாளியோட ஆணவத்துக்கு கட்டின சமாதி. தேர்தலுக்கு 500 பேர் கள்ள ஓட்டு போட கூட்டு வந்தீங்களே, என்ன ஆச்சு? தோத்து போயிட்டோம். எப்படி தெரியாது, விதி விளையாடிடுச்சு. இல்ல, நான் தான் விளையாண்டேன். எப்படி? அவங்க விரல்ல புள்ளி குத்துனது நான். ஏய், உங்க முதலாளியும் அவருடைய கோஷ்டியும் குழப்பு தேடி அடுத்த ஊருக்கு போக வேண்டியிருக்கோ. அப்ப இந்த பாலத்திலே போலாம், நாங்க ஒண்ணு கேட்க மாட்டோம். போ. ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளவு தைரியமா? இனிமே நமக்கு எதுக்குங்க வேஷ்டி? பேசாம புடவை வாங்கி கட்டிக்கலாம். புள்ளி வச்சவளை வீட்டோட பூட்டி கொள்ளி வைக்கணும். செந்தோட நீ வாஞ்சிநாதனை அடையாளம் தெரியாதபடி சீவி எறியணும். அது மட்டும் இல்லைங்க, நாங்க பாலம் கட்டி பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போக போறோம். இவனுக்கு என்னத்த கிழிப்பானுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பாலத்தை வெடிவச்சு உடைச்சிட்டா? செல்வி, அம்மாடி, செய்தி தெரியுமா? என்னயா? செந்தோனையும் வாஞ்சிநாதனையும் தலையை சீவ சொல்லி கீழே உத்தரவு போயிட்டு இருக்கு. ஐயோ ஐயா, என்ன பண்றது இப்போ? இந்த விஷயத்த எப்படியாவது அவருக்கு சொல்லி அனுப்பணுமே. சொல்லாயா ஐயா, சொல்லாயா. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப எப்படியா இருக்கு? கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு, கஷாயம் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பொம்பளை இல்லையேன்னு வருத்தப்பட்டதுண்டா? இப்பதான் முதல் முறையா வருத்தப்படுறேன். நிஜமாவா? இத கவனிக்க எங்க அம்மா இல்லையேன்னு வருத்தப்படுறேன். உங்க அம்மாவை பத்தியா சொன்ன? என்ன பத்தி சொன்ன? நீதான் கல்லாச்ச. உன்னை காதலிக்கிறவளே நீ காதலிக்க மாட்ட. அதோ அம்போன்னு உட்கார்ந்துருக்க, அந்த தம்பி காதலிச்சாலும் அதை விட மாட்ட. இங்க பாரியா, பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. அதுவும் 2 பொம்பளைங்களோட பாவம் உன்னை சும்மா விடாதாமா. சோக்கி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அட, எத்தனை நாளைக்கு தான் தாலிய முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஆள் பின்னாடி லோலோலோன்னு சுத்திட்டு இருக்கிறது? நானும் பொம்பளை தானே. இப்ப ஒன்னே எடுத்துக்க, நீ ஆசைப்பட்டியே அந்த பொண்ணை உன்னால மறக்க முடியுதா? அட, அது கிடக்க, நீ சொல்லு. முடியல. அவ ஞாபகம் அப்பப்ப உன்னை குத்திக்கிட்டு இருக்குல்ல. அவளை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுல்ல. அவளை அப்படியே கட்டி பிடிச்சு தோணுதுல்ல. நீ சொல்ல மாட்ட, ஏன்னா ஆம்பளைங்களோட மனசு கல்லு. சோக்கி, ஒன்ன சொல்லலையா, புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா சரி.
நான் என்னமோ இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தான் ஆம்பளைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இத கேக்குற பொறுக்கி பசங்க எல்லாம் ஏண்டி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்ன கேக்குறானுங்க. என்னத்த சொல்ல? புரிஞ்சுக்கிட்டா சரி. யோ யாரு? என்ன அந்த மூலையில ஒழுங்கா ஒட்டியா? அங்கயா நீ வந்து ஓட்டுறது? அட ஒட்டியா? ஒட்டுறவங்க கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? ஆட்டாத. யோ ஐயோ என்ன இது? ஐயோ பாத்து விழக்கூடாது. எங்க பார்த்து விழுவுறது? சோக்கு சோக்கு மன்னிச்சுக்க. ஐயா எங்கெங்கயோ பசியா இருக்க. தொடச்சு விட்டுறேன். முதலாளிய பார்க்கணும். எதுக்கு? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. அவர் சார்பா நான் ஆசீர்வாதம் பண்றேன்ப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. டேய், நீதான் இங்க அவர் சார்பா எல்லாம் செய்யறதா? போட்டா மூடி அந்த ஆளை கூப்பிட்டோடா. ஐயா என்னடா வீட்டு வாசல்ல கூலிக்கார பசங்க கூட்டம்? அது வேற ஒண்ணும் இல்லங்க. மாஜி தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு புது தலைவர் வந்திருக்காரு கூட்டத்தோட. என்ன திமிரு இருந்தா என் வீட்டு வாசலுக்கே வருவானுங்க. வந்துட்டானுங்களே, அதான் எப்பவும் போல செயற்கையா ஒரு சிரிப்பு சிரிச்சு அவங்களை எரிச்சிட்டு வந்துருங்க. வெளியே போனா என்ன விட மாட்டானுங்க. வாங்க. வணக்கங்க. தேர்தல் தகராறு நேத்தோட முடிஞ்சு போச்சு. உங்க ஆசீர்வாதத்துல நான் ஜெயிச்சிட்டேன். இனிமே இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நீங்களும் என்னோட ஒத்துழைக்கணும். ஓட்டுக்கு 100 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஏமாத்துற இந்த ஜனங்களுக்கு நான் நல்லது செய்யணுமா? இவங்க இருந்தா என்ன, செத்தா என்ன? பிச்சைக்கார பசங்க. முதலாளி, உங்ககிட்ட நாங்க ஆசீர்வாதம் வாங்கத்தான் வந்தோம். ஏன்னா இன்னமும் உங்களை பெரிய மனுஷனா மதிச்சுக்கிட்டு இருக்கோம். இஷ்டம் இருந்தா பண்ணுங்க, இல்லன்னா வட போலாம். ஆசீர்வாதம் தானே வேணும். இந்தா கணக்கு அப்புறம் தீர்த்துக்கலாம். நாமெல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்க. அந்த பெரிய மனுஷன் கொடுத்த 100 ரூபாவை அந்த செருப்புல எரிஞ்சிட்டு வாங்க. யோ பெரிய மனுஷா, அந்த 100 ரூபாவை பொறுக்கிக்க. வட போலாம். தம்பி தம்பி தம்பி, சுகி கடைக்கு தீ வச்சுட்டாங்க தம்பி. என்னது? செந்தோய் அங்க இருக்கா, அவங்கிட்ட சொல்லு.
வாஞ்சி நீ போய் பாலத்தை பாத்துக்க போடா சரி. போடா சொல்லுமா